வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னது மகளிர் உரிமை தொகையை 1500 உயர்த்தி வழங்க போகிறாங்களா? இதுதாங்க இன்னைக்கு மீடியா ஃபுல்லாமே மிகப்பெரிய ஒரு டாக்காக இருக்குது. ஆமாங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சா, ஆட்சி அமைச்சா மகளிருக்கு ரூபாய் 1000 ஒவ்வொரு மாதமும் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே போல் ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் தகுதியுடைய மகளிருக்கெல்லாம் வழங்கிக்கிட்டு வராங்க. இதன்படி எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்காரு. போகிற இடத்துல எல்லாம் அதிமுகவே மீண்டும் ஆட்சி அமைச்சா அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை நாங்கள் 1500 உயர்த்தி வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய திமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த மகளிர் தொகையை உயர்த்துறதோட எலெக்ஷனுக்கு முன்னாடியே உயர்த்தி வழங்கி மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு வர்றதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே 2026 பொங்கலுக்கு சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்து மக்களோட மனசில் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயந்தான் இந்த மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தி வழங்கி மக்களுக்கு எல்லாருக்கும் மகளிருக்கு எல்லாருக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிக்கிட்டு வருது. இதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் டிசம்பரோட ஒரு 15-20 தேதிக்குள்ளே வந்துட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துட்டு வெளியாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இது போன்ற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.